வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன ஒரு காரை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆன் ரோட் ஒரு 9.85 லேக்ஸ்லங்க உங்களுக்கு ஒரு ரிலையபிளான கார். ஒரு லாங் டேர்முக்கு நான் பார்க்குறேன். எனக்கு அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும். ஒரு எஸ்யூவி கேட்டகரியில் நான் ஒரு வண்டி பார்க்குறேன், கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி அதை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யுங்க. சேஃப்டி ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேக் பண்ணியிருக்காங்க பேஸ் மாடல்ல இருந்து. இந்த வண்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கியா சோனட்டோட HTE பேஸ் மாடலுங்க. இதை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் டீசல் வேணும்னா HT ஆப்ஷனல் போனீங்கன்னா மட்டும்தான் எடுக்க முடியும். சரிங்க, இந்த ப்ராடக்டோட டீடைல்டு வாக் அரவுண்ட் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் மாடல் உங்களுக்கான காரா இல்லையான்னு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம GS ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். மேலும் இந்த கியா சோனட் இல்ல கியா சைரோஸ் இல்ல கியால வந்து கார்னிவல் செல்டாஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோல ஈரோட சேர்ந்த பிரசன்னா கியா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ல இப்ப தெளிவா பார்க்க முடியும். சேஃப்டி ரீதியா பார்க்கறப்ப ஹிண்டே கியாவோட K2 அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் வைஸ் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியா சோனட்ல வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் செய்யப்பட்டிருக்கிறதா கியா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் அது ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ் அல்லது ஒரு கிராஷ் டெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு விட்டுட்டா புரிய வரும். 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. ABS, EBD, ESP, ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டா த்ரூ அவுட் பேஸ் மாடல் வந்து எடுத்து போயிருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். சரிங்க, சேஃப்டி பத்தி பேசிட்டு இப்போ என்ஜின் பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ஜின் அப்படின்னு பாக்குறப்ப 1.2 லிட்டர்ல உங்களுக்கு அந்த அவங்களோட ரெகுலரா கிடைக்கக்கூடிய அந்த கப்பா சீரிஸ் என்ஜின் தான் போட்டிருக்காங்க. 81.8 BHP பவரும் உங்களுக்கு டார்க் அப்படின்னு பாக்குறப்ப 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் செய்யுது. BHP அப்படின்னு பார்க்கும்போது 6000 RPM, டார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4200 RPM அப்படிதான் கிடைக்குது. என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே லீனியரா தான் இருக்கும், பொறுமையா தான் கிடைக்கும். ஏன்னா இது வந்து செடேட் டிரைவிங்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு இந்த 1.2 லிட்டர் போட்டனால தான் இவ்வளவு அஃபோர்டபுளா எடுத்துட்டு வர முடியுது. இதுவே ஒரு 1.5 லிட்டர் இல்ல டர்போ பெட்ரோல்ஸ்லாம் போனா இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் பிரைசிங்ல இதை கொண்டு வர முடியாது. என்ஜின் செம்ம ஸ்மூத்தா இருக்குங்க. ஆன்ல இருக்க ஆஃப்ல இருக்கானே தெரியாது. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 16+ அரௌண்ட் கிடைக்கும். நம்ம இந்த வண்டி இந்த பர்டிகுலர் என்ஜினோட மைலேஜ் சிஸ்டம் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நல்ல ஸ்மூத்தான என்ஜின். நீங்க பவரை பெருசா எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு டே டு டே கம்யூட்டுக்கு இருந்தா போதும். அதிகமா சிட்டி பர்பஸ்க்கு பயன்படுத்துவீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த பட்ஜெட்குள்ள தாராளமா இந்த என்ஜினை ப்ரிஃபர் பண்ணி எடுக்கலாம். மேல இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கலங்க. பட் பெட்ரோல் என்ஜின் செம ரிஃபைண்டா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அது தேவைப்படாது. சரிங்க, இது வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு டீசென்டான ஒரு ஹிஃப்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஹூட்ல. வண்டியோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெஷ் பேட்டர்ன்ல வந்து ஒரு கிரில் போயிருக்காங்க. ஏர்டாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிதான ஒரு ஏர்டாம் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் இன்டேக் ஒரு பிளே நடந்திருக்கு. அதே மாதிரி ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பாக்குறப்போ இங்க நமக்கு ஹாலஜன்ல தாங்க போயிருக்காங்க. வெளிச்சம் டீசென்டா இருக்கும். லோ பீம் ஹை பீம்க்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பல்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து சிக்லாம் இது எல்லாமே வந்து ஹாலஜன்ல தான் த்ரூ அவுட் இருக்கு. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் தரமா கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஜெல்லாம் இல்லை. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஷ்டு சில்வர்ல வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் முடிச்சிருக்காங்க. 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்குதுங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரெசிவா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பொறுத்து பேச ஆரம்பிக்கலாம். இங்க வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2500 mm இருக்குங்க. இந்த கியா சோனட் கூட இந்த பட்ஜெட்ல காம்படிட்டிவா இருக்கக்கூடிய மாடல்ஸ் கூட உங்களுக்கு டைமென்ஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தட் கியா சோனட் உங்களுக்கு எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு எவிடென்ட்டா தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க டயர் ப்ரொஃபைல் இருந்து பேச ஆரம்பிக்கலாம். 195 65 15ங்க உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் கப்ஸோட கொடுத்துருக்காங்க. குட்டியர்ல தான் போயிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல ட்ரம் பிரேக்குங்க. லைனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ல உங்களுக்கு செமி லைனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு வீலா இருக்குங்க. ரொம்ப பெரிதா போடாம அழகா ஸ்மாலா போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபெண்டர் கிட்ட தான் கிடைக்கும். ஏன்னா வந்து அது ORVMல இன்டெகிரேட் பண்ணல இந்த பேஸ் மாடல்ல. ORVM கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மேனுவலா தான் வந்து ஃபோல்டபிள்ங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய மிரரை வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்க கிடைக்கல. நான் முன்ன சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு ஃபெண்டர்ல தான் அதை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கிளியரான விசிபிலிட்டி இந்த ORVMல நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டா நமக்கு ஃபீல் ஆகுதுங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஓகேங்க. ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் வந்து ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணிருக்காங்க. தலை சாஞ்சு உட்கார்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகாது. நல்லா இருக்கும். ஒரு ஏரியான ஒரு கேபின் தான் த்ரூ அவுட் இருக்கும்னு நம்புறேங்க. பட் உள்ள ஃபுல்லா பிளாக்ல போயிருக்காங்க. ஸோ உள்ள உட்காந்து பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். மேல இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ்ல எதுவும் கொடுக்கல. இந்த வேரியன்ட்ல ரூஃப் ரெயில்ஸ்ல எதுவும் கிடைக்கலங்க. கொஞ்சம் மொட்டையா தான் இருக்கு. ரியர்ல நமக்கு வந்து லைனர்ஸ் கிடைக்கலங்க. ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல லைனர் கொஞ்சம் போட்டிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அது மட்ஃப்ளாப் மாதிரி தான் ஆக்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபுல்லாக கன்சீல் பண்ணல. இந்த சைட் லைனர்ஸ் எதுவுமே கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். NVHல வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிருக்கும். டெய்ல் லேம்ப்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நான் முழுச காமிக்கிறேங்க. அதுக்குள்ள இந்த கன்சோல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு டெய்ல் லேம்ப்ல இந்த கன்சோல் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டர் மட்டும்தான். இங்கே மட்டும்தான் க்ளோ ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கான க்ளோ கிடைக்குது. இந்த கனெக்டட் ஸ்ட்ரிப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரிஃப்ளெக்டரா மட்டும் தான் ப்ளே ஆகுது. உங்களுக்கு வந்து கனெக்டடா வந்து LEDs வந்து க்ளோ ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. ரியர்ல நமக்கு டீஃபாகர் வைப்பர் எதுவுமே கிடைக்கலங்க. அட்லீஸ்ட் டீஃபாகர் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர்ல எம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஆண்டனா தான் இங்க கிடைக்குது. பம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் வந்து பிளாக்லயும், இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஷ்ட் சில்வர்லயும் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ரிவர்ஸ் லேம்ப் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. பார்க்கிங் சென்சார் 2 தாங்க கொடுத்துருக்காங்க, 4 கொடுக்கல. அதுல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கு. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 385 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசென்டான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க, ரொம்ப பெரிதாலாம் இல்லை. அப்புறம் 195 65 15ல ஒரு ஸ்பேர் டயர் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரேலாம் எதுவும் கிடைக்கலைங்க. நீங்க வேணும்னா அக்சசரியெல்லாம் போட்டுக்க முடியும். அவ்வளோதாங்க பூட் பொறுத்து. 60/40 ஸ்பிளிட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்ல 60/40 ஸ்பிளிட் இல்லைங்க, கம்ப்ளீட்லி ஃபோல்டபுளாக தான் இருக்குது. 60/40 ஸ்பிளிட் இதில் கிடைக்கல. கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேஸ் மாடலை பொறுத்து உங்களுக்கு வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்லாம் இல்லைங்க. ஒரு பேசிக்கான கீஸ் தான் கிடைக்குது. இந்த வேரியண்ட்ல அந்த ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன்ங்க. உங்களுக்கு என்ன படுது அப்படின்றத கமெண்ட்ல வந்து. ரியர் டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ரியரில் வந்து பவர் விண்டோஸ் கிடையாது. ஸோ மேனுவலாக தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேசிங் கிடைக்குது. அப்புறம் இந்த டோர் ஓப்பன் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ஒரு பிரஷ்டு சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கியா சோனட்ல எல்லாருமே கேட்குற ரியர் சீட் ஸ்பேஸ், ரியர் சீட் ஸ்பேஸோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கலாம். உள்ள இன்கிரஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் குறைகள் இல்லை. ஓகே, நல்லா கப்புன்னு லாக் ஆகுது. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஓகேவான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது. அண்டர் டை சப்போர்ட் டீசென்ட்டுங்க. உங்களுக்கு ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் கவலைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஹெட்ரூமில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. டீலோ பற்றி பேசுவோம். இப்போ வந்து டேலைட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேபின் ஏரியா ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே வந்து அந்த கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கனால நல்ல வெளிச்சம் உள்ள வருது. த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஃபுல்லாக பிளாக்காக பண்ணியிருந்தாலும் எந்த இடத்துலையுமே வந்து லாங் ட்ராவலாக நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் கொடுக்காதுங்க. ஸோ அப்படி தான் போயிருக்காங்க. பின்னாடி ஹெட்ரெஸ்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தாங்க கிடைக்குது. 3.8 சீட் பெல்ட்ஸ் வந்து எல்லா பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். கிராப் ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹூக் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தவிர மீதமுள்ள எல்லாத்துக்குமே கிடைக்கும். லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணா இக்னைட் ஆகிற மாதிரி வைங்க தயவு செஞ்சு. அப்பதான் ஏதாவது டோர்ஸ் ஓப்பன் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் எவிடென்ட்டாக தெரியும். நோட்டிஃபிகேஷன் எம்ஐடியில் வரும், பட் இருந்தாலும் இப்படி வைங்க. ரியர்லாம் நமக்கு ஒரு AC ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா USB-ல வந்து டைப் சி சார்ஜர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. கீழே ஹம்ப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அளவு இருக்குங்க ஹம்ப். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹம்ப் அப்படின்ற மாதிரி சொல்லலாமே. டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில்வருங்க, இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. ஸோ இங்கே மெட்டீரியல் குவாலிட்டி ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் குறையே இல்லை. ஷட் லைன்ஸ்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ரேட்டில் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டியும் தரமாக தான் போட்டிருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டெப்த் இருக்குங்க. க்ளவ் பாக்ஸில் வந்து டெப்த் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸை வச்சுக்க முடியும், நமக்கு தேவைக்கேற்ப திங்ஸை வச்சுக்க முடியும். இதில் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கண்டிப்பாக இந்த பேஸ் மாடல் எதிர்பார்க்க முடியாது. IRVM அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM கொடுத்துருக்காங்க. மேலே கேபின் லாம்ப்ஸ் எதுவுமே இங்கே கிடைக்கலங்க. வேனிட்டி மிரர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருக்குமே கிடைக்கலங்க. டிக்கெட் ஹோல்டர் ஏதாவது இங்கே கொடுத்துருக்காங்களா? டிக்கெட் ஹோல்டரும் கிடைக்கல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் வரணும், பட் இந்த பேஸ் மாடல்ல நமக்கு எதுவும் கிடைக்கலங்க. கீழே இங்க சென்டர் கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1 லிட்டர், அதுக்கப்புறம் ஒரு 500 ml வைக்க முடியுங்க வாட்டர் பாட்டில். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நிக்னக்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்பேசிங் இருக்கு. ஆம்ரெஸ்ட் கீழே ஆம்ரெஸ்ட் மூவபிள் எல்லாம் இல்லைங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா லெதர் போட்டிருக்காங்க. நல்லா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் இங்க எதுவும் கிடைக்கலங்க. நீங்க வேணும்னா அடிஷனலா போட்டுக்கலாம். இவங்கள்ட்ட கியால வேணும்னாலும் போட்டுக்கலாம், நீங்க வெளியில வேணாலும் போட்டுக்கலாம். எப்பவுமே அக்சசரிஸ் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமா போடுங்க. நல்ல குவாலிட்டி செய்யக்கூடிய இடத்துல கொடுத்து செய்யுங்க. அதுதான் வந்து உங்களோட வண்டியோட ஆயிலை காப்பாற்றும். ஏசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளோயர் கண்ட்ரோல் இந்த இடத்துல கிடைக்குது. ஏசியோட வென்ட் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கு. சில்னஸும் நல்லா தாங்க இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து USB டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கிடைக்குது. நார்மல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டைப் USB இங்கே கிடைக்கலங்க. வாட்டர் பாட்டில் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்ப்ரலா வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஃப்ரண்ட் 2 விண்டோஸ்க்கான பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து
ரியர் விண்டோஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு மேனுவலாக அட்ஜஸ்டபிளாக தான் இருக்குது, பவர் விண்டோஸ் கிடையாது. இங்கே ஓவியம் உள்ளே இருக்கக்கூடிய மிரரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதன் மூலமாக. ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங்க. ஹார்ன் குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சில்வர் இன்செட்ஸோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் கிடைக்குதுங்க, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் மட்டும் இங்கே கிடைக்குதுங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றபடி ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோலோ க்ரூஸ் கண்ட்ரோலோ எதுவுமே இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் கிடையாது. இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஐடல் ஸ்டார்ட் ஸ்விட்சிங், அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவலர் எல்லாமே இந்த போர்ஷனில் வந்து லே ஓவர் பண்ணியிருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. டெட் பெடல் கால் வச்சுக்கிற கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ லாங் ட்ராவலுக்கு எனக்கு தெரிஞ்சு இது உதவியாக இருக்கும். சீட் கம்ஃபர்ட் பற்றி பேசலாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செமி லெதர் ரைட்டுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம உட்கார பொசிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லம்பா சப்போர்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் இருக்குது. மீதமுள்ள இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் லெதர் ரைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் மாடல்லையே இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்தது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். என்னங்க சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்கல இந்த வேரியண்ட்டில். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். மற்றபடி வந்து சீட்டிங் அந்த எர்கனாமிக்ஸ் ரீதியாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பாட்டான தான் இருக்குது. அதெல்லாம் எந்த விதமான குறைகளும் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. ஸோ இந்த HTE மாடலோட பேஸ் மாடலோட டீட்டெயில்டு பேக்ரவுண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கானதா இல்லையா முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சரிங்க, ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன் அவரேஜ் வந்து ஒரு 3500 to 5000 இவ்வளோ தான் வரப்போகுது. நான் சொல்கிறது வந்து ஆவரேஜாக சொல்கிறேங்க. நீங்கள் இந்த பர்டிகுலர் மாடலை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் பிரஸ்னாக்கி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு இந்த கார் செட் ஆகும் அப்படின்னா, நான் வந்து ஒரு டே டு டே யூசேஜுக்கு பார்க்குறேன். ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். பட் ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே தான் நான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்கேன். அப்படின்றப்போ உங்களுக்கு ஆன் ரோடு ஒரு 9.85 lakhsக்கு டெஃபினட்டாக இது வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 6 airbags, ABS, EBD, ESP இந்த மாதிரி விஷயங்கள் கிடச்சிருது. அதாவது நான் அந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக சொல்கிறேங்க. ஸ்ட்ரக்சரும் வந்து ரீவர்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். என்ஜின் வந்து ரிலையபிள், பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்மூத்தான ஒரு என்ஜினும் கூட. உங்களுக்கு ரியரில் மட்டும்தான் அந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ 4 பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஓகே, கொஞ்சம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியும். 5 பேர்னா மட்டும்தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அது சசிச்சர வேடம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டாடா, டேக் கேர், பை.